ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய பாழ் கிணறு இருந்தது. ஒருமுறை மழையால் அந்த கிணற்றிற்குள் ஒரு புலி, ஒரு குரங்கு, ஒரு பாம்பு மற்றும் ஒரு மனிதன் என 4 தவறி விழுந்துவிட்டனர். அவர்களால் மேலே ஏற முடியவில்லை. அந்த வழியாக ஒரு வழிப்போக்கன் சென்றான். கிணற்றிற்குள் இருந்து சத்தம் கேட்பதைக் கண்டு எட்டிப் பார்த்தான். உள்ளே இருந்த விலங்குகளும் மனிதனும் தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர். நன்றி. வழிப்போக்கன் முதலில் குரங்கையும், பிறகு புலியையும், கடைசியாக பாம்பையும் கயிறு கட்டி மேலே தூக்கினான். அந்த 3 விலங்குகளும் அவனுக்கு நன்றி தெரிவித்தன. பிறகு அவை வழிப்போக்கனிடம் ஒரு எச்சரிக்கை கொடுத்தன. நண்பா, எங்களை காப்பாற்றிய உனக்கு நன்றிகள். ஆனால் தயவு செய்து அந்த கிணற்றிற்குள் இருக்கும் மனிதனை மட்டும் வெளியே தூக்கிவிடாதே. விலங்குகளாகிய நாங்கள் நன்றியை மறக்க மாட்டோம், ஆனால் மனிதன் அப்படி கிடையாது என்று கூறிவிட்டுச் சென்றன. ஆனால் அந்த வழிப்போக்கன் இரக்கப்பட்டு அந்த மனிதனையும் காப்பாற்றினான். அந்த மனிதன் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு தன் ஊருக்குச் சென்றான். சில காலம் கழிந்தது. வழிப்போக்கன் கடும் பசியோடு அதே காட்டிற்கு வந்தான். முதலில் குரங்கு அவனுக்கு சுவையான பழங்களை கொடுத்து பசியாற்றியது. பிறகு புலி அவனிடம் வந்து தான் ஒரு இளவரசனிடமிருந்து பறித்த தங்க நகைகளை அவனுக்கு பரிசாக கொடுத்தது. இதை விற்று நீ சுகமாக வாழ் என்று புலி கூறியது. மகிழ்ச்சியடைந்த வழிப்போக்கன் அந்த நகைகளை விற்க அவன் காப்பாற்றிய அந்த மனிதனிடம் சென்றான். ஆனால் அந்த மனிதன், இந்த நகைகள் காணாமல் போன இளவரசனுடையது, இதை கொண்டு வந்த இவன்தான் இளவரசனை கொண்டிருக்க வேண்டும் என்று அரசனிடம் காட்டிக் கொடுத்து பரிசு வாங்கினான். வழிப்போக்கன் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் வாடிய வழிப்போக்கன் தான் காப்பாற்றிய பாம்பை நினைத்தான். உடனே பாம்பு அங்கு வந்து, வருந்தாதே நண்பா, நான் போய் இளவரசியை கடிக்கிறேன். என் விஷத்தை இறக்க உன்னால் மட்டுமே முடியும். அப்போது உனக்கு விடுதலை கிடைக்கும் என்றது. பாம்பு சொன்னபடியே செய்தது. அரண்மனை வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத இளவரசியே வழிப்போக்கன் சென்று குணப்படுத்தினான். அரசன் உண்மையை தெரிந்து கொண்டு வழிப்போக்கனுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தான். துரோகம் செய்த உண்மையை அறிந்தே மனிதன் சிறையில் அடைக்கப்படுகிறான். நீதியின் வெற்றி. கதையின் நீதி: உதவி செய்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. பல நேரங்களில் மனிதர்களை விட விலங்குகள் நன்றியுள்ளவையாக இருக்கின்றன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. டெய்லி சூப்பர் கியூட் வீடியோஸ் வரும்.